இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, இத்தாலியில் நடைபெற்ற ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் 7வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ நோவாக் ஜோகோவிக், ஆப்ஷன் பி ரோஜர் ஃபெடரர், ஆப்ஷன் சி ஜானிக் சின்னர் மெதுவதேவ். இத்தாலியில் நடைபெற்ற ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் 7வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? சரியான பதில் நோவாக் ஜோகோவிக். இரண்டாவது கேள்வி, அஜந்தா அர்ஜென்டினாவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அஜந்தா அர்ஜென்டினாவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் அன்வர், ஆப்ஷன் பி முகமது மூயிஸ், ஆப்ஷன் சி சேவியர் மிலே, ஆப்ஷன் டி கிடியோன் சர். அஜந்தா அர்ஜென்டினாவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சரியான பதில் சேவியர் மிலே. மூன்றாவது கேள்வி, 2023ஆம் ஆண்டு உள்ளடக்க குறியீட்டு பட்டியலில் கடைசி இடம் பிடித்த நாடு எது? ஆப்ஷன் ஏ நெதர்லாந்து, ஆப்ஷன் பி ஈரான், ஆப்ஷன் சி நியூசிலாந்து, ஆப்ஷன் டி இந்தியா. 2023ஆம் ஆண்டு உள்ளடக்க குறியீட்டு பட்டியலில் கடைசி இடம் பிடித்த நாடு எது? சரியான பதில் ஈரான். இன்னைக்கான கடைசி கேள்வி, இரும்பு தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ் பெற்றது எது? ஆப்ஷன் ஏ மாலவ பீடபூமி, ஆப்ஷன் சி தக்கான பீடபூமி, ஆப்ஷன் சி சோட்டா நாக்பூர் பீடபூமி, ஆப்ஷன் டி தீபகற்ப பீடபூமி. இரும்பு தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ் பெற்றது எது? சரியான பதில் சோட்டா நாக்பூர் பீடபூமி.